நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். நான் உங்கள் தொகுப்பாளர் விஜே டீனா. இன்னைக்கு நம்ம கூட ஆன்மீக ஆராய்ச்சியாளர் காந்திமதி மேம் இருக்காங்க. ஓம் சக்தி காந்திமதி மேம் என்றாலே இந்த உலகமே அதிரும்ல. அச்சச்சோ! அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஏன்னா, அந்த அளவுக்கு சொல்லாதீங்க. சும்மா இல்ல ஆன்மாங்கள விரட்டுறது அப்படின்றது ரொம்ப ஒரு கடினமான ஒரு விஷயம் அப்படின்னு தான் இந்த சமுதாயம் பாக்குது. எனிவே நம்ம பிரியோ பக்தி சார்பாக உங்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். உங்களுக்கும் இந்த பிரிய பக்தி சார்பாக அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேம்மா. நல்லா மேம் இருக்கிறேன். இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு பதிவு பத்தி உங்ககிட்ட பேசலாம் அப்படின்னு இருக்கோம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுவா இந்த குல தெய்வம் ம். அப்படின்றது என்ன நினைக்கிறீங்க? குலதெய்வம் வழிபாடு நல்லது தானே! அதனால என்ன உங்களுக்கு சந்தேகம்? கேளுங்க. குலதெய்வ வழிபாடு நல்லதுன்றீங்க நல்லது. இல்லையா? ம். ஓகே. பொதுவா இந்த தெய்வம் அப்படின்னாலே இந்த கெட்டதுக்கு அப்பாற்பட்டது. அதுக்கு ஆமா. தனியா ஒரு சக்தி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ம். ஆனா நெறைய மாந்திரீகவாதிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, உங்களுக்கு ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு. அதுக்கு காரணம் ம். உங்களோட குலதெய்வத்த கட்டிட்டாங்க ம். அப்படின்லாம் சொல்றாங்க. குலதெய்வத்தோட வாய கட்ட முடியுமா? அதாவதும்மா, எல்லா குலதெய்வம் வாயெல்லாம் கட்ட முடியாது. சில பேர் உடுவாங்க. ஏதாவது ஒண்ணு சொல்லுவாங்க. சொல்றவங்க சொல்லத்தான் செய்வாங்க. அதாவது இந்த முத்துமாரியம்மன், கருமாரியம்மன் குலதெய்வமா இருந்தா, ஒரு சிலது கட்டுப்படலாம். அது கூட அவங்களுக்கு காலகரக்கம் சரியில்லன்னா, ஓரளவு கட்டுப்படுறது உண்மதான். ஆனா எல்லா குலதெய்வத்து வாயெல்லாம் கட்ட முடியாது. என்ன ஓகே கேட்குறீங்க? மேம். இப்ப குலதெய்வத்துக்கும், இஷ்ட தெய்வத்துக்கும் என்ன வித்தியாசங்கள்? குலதெய்வமே தெரியாம இருந்து, இஷ்ட தெய்வத்த கும்பிட்டா, ஆ குலதெய்வம் தெரியலன்னா என்ன பண்ண முடியும்? அதுக்காக இஷ்ட தெய்வம் வழிகாட்டாதுன்னு சொல்ல முடியாதுல்ல. கண்டிப்பா குலதெய்வம் எங்கேயாவது இருந்தா, கண்டிப்பா இந்த இந்த இஷ்ட தெய்வம் வழிகாட்டும். ம்ஹ்ஹ்ம். இன்னொன்னு, இப்போ வாழையடி வாழையா இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இவங்க தான் என்னோட குலதெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு, ம், அந்த வம்சமே வழிபாடு பண்ணிட்டு இருக்கோம். ம், திடீர்ன்ட்டு ஒரு சில காரணத்தால ம், அந்த குலதெய்வத்த ம், வழிபாடு செய்யறத தவறிட்டு இருப்பாங்க. ம். அப்ப என்ன மாரியான விஷயங்கள் அந்த குடும்பத்துக்கு அட்டாக் ஆகும்? அதாவது வழிபாடு பண்ணிக்கிட்டே இருந்து, அவங்களுக்கு பண்ண முடியாம ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு, அவங்களால முடிஞ்சத செய்யணும். அதுக்குன்னு பொருளாதார வளர்ச்சி அடைஞ்ச பிறகு, வழிகாட்டின தெய்வத்த திரும்பி பார்க்க இருக்கிறது குற்றம் தான். அது தவறு. அது செய்யாம இருக்கக்கூடாது. குலதெய்வம் வழிபாடு சில பேர் என்ன பண்றாங்க, நீங்க என்ன கேட்குறீங்கன்னா, சில பேர் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ம், ஒரு வேலை பிஸியோ, ம். இல்ல ஒரு நாடு விட்டு நாடு மாறிட்டாலோ, இல்ல அவங்களுக்கு பண்ண முடியாத சில வேலை ஏதோ ஒரு தடங்கள சந்தர்ப்பம். சந்தர்ப்பத்தினால பண்ண முடியாத சூழ்நிலை இருந்தா, அது தவறுங்க. அவங்களால முடியலனா கூட அவங்க சேர்ந்தவங்க யாராவது அந்த குலதெய்வத்து வழிபாட பண்ணியே ஆகணும். அவங்க எங்க இருந்தாலும் அவங்க சுற்றத்தார் பண்ணாலும், இவர் எங்க இருந்தாலும் அத நினைவால கும்பிடலாம் இல்லையா? அது ஒண்ணும் தவறு இல்லையே! ஆனா வழிபாடு தேவதான். ம்ஹ்ஹ்ம். அந்த கன்டின்யூட்டிய விடக்கூடாது. பொதுவா இந்த குலதெய்வத்த எப்படி வழிபாடு செய்யணும் மேம்? அதாவது ஒரு குலதெய்வத்துக்கு ஒரு வழிபாடு இருக்குது இல்லையா? அத பத்தி சொல்ல ஆ முடியுமா? சொல்றேன். அதாவது இப்ப கருமாரியம்மன் இருக்கிறாங்கன்னா, கூழ் வறுத்துவாங்க. அ அதுக்குள்ள உள்ள சைவமா பண்ணுவாங்க. சில பேர் அசைவமா அசைவம். ம். பண்ணுவாங்க. இப்ப இந்த முத்துமாரியம்மன் இருக்குது, பெரிய பாளையத்தம்மன் இருக்குது. அது கருவாடோ, மீன் குழம்போ, கூழ் வறுத்து அதுக்குள்ள இத செய்யணும். ஆனா, அம்மனுங்கள சாதாரணமா நெனைக்க முடியாது. வாரி அடிச்சு முத்த போட்டா இறங்குறது ரொம்ப கஷ்டம். நான் அதனுடைய வழிபாடெல்லாம் கொஞ்சம் கரெக்ட்டா பண்ணணும். அதாவது முடியாத பட்சத்துக்கு ஒரு ஒரு மண்பானையிலாவது கூழ் வச்சாவது கும்பிடணும். ஆனா, இதை எங்கள மாரி சுடல மாடசாமி, கருப்பசாமி, பத்ரகாளி அம்மா, இந்த மாரி உள்ளவங்களுக்கெல்லாம் நீங்க பொருளாதாரம் இருந்தா சில மேளதாளத்தோட கொண்டாடலாம். முடியாத பட்சத்துக்கு அவருக்குள்ள என்ன படைப்போ, அதனுடைய என்ன பூஜை ஒரு புனஸ்காரமோ, அவருக்குள்ள இந்த முட்டை, ஆட்டு ஈரலு, ம். இந்த நாட்டுக்கோழி இதெல்லாம் வச்சு அவங்கள வழிபாடு செய்யணும். ம்ஹ்ம். ம், இப்ப பொதுவா குலதெய்வம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே, ம், நார்மலா எல்லாரும் செய்யக்கூடிய விஷயம், ம், வருடத்துக்கு ஒரு முறை போயி, ம், சைவமா இருந்தா பொங்கல் வைப்பாங்க. ம். அதுக்கு உண்டான விஷயத்த பண்ணுவாங்க. ம். அசைவமா இருந்தா இந்த கடா வெட்டுறது, ஆமா உண்ம. அந்த மாரிலாம் பண்ணுவாங்க. ஆமா. ஆனா கட்டாயமா வருடத்துக்கு ஒரு தடவ ஒரு நல்ல நாள் நட்சத்திரம் பார்த்து போய் அத விசிட் பண்ணிட்டு வந்துருவாங்க. கண்டிப்பா சில பேர் பண்ணணும். பண்ணவே மாட்டாங்க. 3 வருஷம், 4 வருஷத்துக்கு ஒரு தடவ தான் போவாங்க. அது அத ஓகேவா? 3 வருஷத்துல ஒரு முறை வெளியூரா இருந்தது. இப்போ வசதி இல்ல. போக்குவரத்துக்கு வசதி இல்லாதவங்க என்ன பண்ண முடியும்? ம். தெய்வம் தான். தெய்வம் பேய் இல்ல. அவனுக்கு முடியாத பட்சம், போக முடியாத சூழ்நிலை, அவனுக்கு பொருளாதார சிக்கலு, ரொம்ப அடித்தளத்துக்கு அவன் தாழ்ந்துட்டான்னா, நின்ன இடத்துல கும்பிட்டாலும் குலதெய்வம் வரும். சில பேர் சொல்றாங்க, போய் தான் கும்பிடணும். இருக்கப்பட்டவன் போகலன்னா ஒரு குற்றமாகும். எல்லா வசதியும் உனக்கு குடுத்தேன், என்ன தேடி வரலையேன்னு குலதெய்வம் கோச்சிக்கலாம். முடியாத பட்சம், நிலைமை தவறிட்டா, அவன் எங்க நின்னு கும்பிடுறானோ, கண்டிப்பா அந்த தெய்வம் வழிகாட்டும். ஆனா நினைவுகள் முக்கியம். ம்ஹ்ம். ஓகே. இப்ப குலதெய்வத்த கும்பிடுறதே இல்லங்க. ம், பெரும்பாலும் ஆனா நெறைய ஜோதிடர்கள் ம், சொல்லக்கூடிய விஷயம் "நீ ம், குலதெய்வத்தோட சாபத்துக்கு ஆளாயிட்ட. ம், ம், குலதெய்வத்தோட ம், கோவத்துக்கு ஆளாயிட்ட" ம், அப்படின்பாங்க. இதெல்லாம் ம். எப்படி பார்க்குறீங்க? குலதெய்வத்துக்கு கோபத்துக்கு ஆளாயிட்டேன்னா, குலதெய்வம் இருக்குதுன்னு தெரிஞ்சு, அத கொஞ்சம் அனாவசியப்படுத்திட்டா கொஞ்சம் கோவத்துக்கு ஆளாகலாம்.
ஆனா நல்லா கும்பிட்டுட்டு இருக்கும்போது எப்படி கோபத்துக்கு ஆளாக முடியும்? ம். சொல்லுங்க. சரிங்க ஆ. மேடம். இப்ப கும்பிட முடியலன்னா, ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைன்னு சூழ்நிலை. வச்சுப்போம். ஆ. இப்போ குலதெய்வம் என்றால் நம்மளோட குலத்தை காக்கும் தெய்வம். குலம் அது காக்கும் எப்படி தெய்வம். கோவப்படும் மேம்? அதாவது குலதெய்வம் வந்து காக்கிற தெய்வங்க. அழிக்கிற தெய்வமே இல்ல. எல்லாம் குலதெய்வமா இருக்கட்டும். அது எந்த அம்மனா இருக்கட்டும், எந்த கருப்பசாமியா இருக்கட்டும், அது ஆஞ்சநேயர் இருக்கட்டும், பெருமாளா இருக்கட்டும். குலதெய்வம், குலம் காக்கும் தெய்வம், குலவழி வாழையடி வாழையா வளகோத்திரமா காக்கிற தெய்வம் தான் குலதெய்வ வழிபாடு. குலதெய்வம்னா அவங்க குடும்பத்தார் சேர்ந்தவங்க. எத்தனை வாழையடி, எத்தனை பரம்பரை. அனைத்துக்கும் குலதெய்வம் தான். ம். எல்லாத்துக்குமே சொல்றேன். ஒரு ஒரு தெய்வத்துக்கும் எல்லாமே குடும்ப தெய்வம் தான். ஆனா, அந்த குடும்ப தெய்வத்த கும்பிடுறது ஒரு மிகவும் அவசியம், முக்கியமானது தான். ஆனால் நீங்க கேட்ட கேள்வி முடியாத பட்சத்துக்கு ம். பொருளாதார வசதி இல்லன்னா, முடியலன்றதுனால குலதெய்வம் வந்து எதுவும் அத பண்ணிடு, இத பண்ணிடுன்றதுல பயங்காட்டுறது எனக்கு அதுல உடன்பாடு இல்ல. இந்த ஆனா குல குடல் தெய்வம் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு அவசியம் தான். இந்த குலதெய்வத்தை குளிர வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அந்த ம். குளிர வைக்கிறதுன்னா என்னது மேடம்? குளிர வைக்கிறதுனா, இப்போ சுடலமாட சாமி இருக்கிறாரு, கருப்பசாமி இருக்கிறாரு, பத்திரகாளி இருக்குது. அவங்களுக்கு உள்ள தீனி குடுக்கணும். இல்லையா? நீங்க வந்து எல்லாம் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேனே, வசதி வாய்ப்பு வந்த உடனும், இல்ல அவனுக்கு ஒரு தெம்பு, புதுவான ஒரு தெம்பெல்லாம் சில ஆம்பளைங்களுக்கு வரும். சில பேரு இந்த பணத்த பார்த்தோனே இந்த அனாவசியம், இல்ல உண்மை நாட்டுல உள்ள நடைமுறை உள்ளத தான் நான் சொல்றேன். எனக்கு ஒண்ணும் இதுல பயம் இல்ல. சில பேர தான் சொல்றேன். தெம்பு வந்துரும் மனசுல. இல்ல ஒரு ஜாலியான ஒரு விசேஷமா இருக்கும். அதுல சில நேரத்துல குலதெய்வத்த கோட்ட விடுவாங்க. அப்ப அந்த குடும்பத்துல ஏதாவது வந்து ஏதாவது ஒரு வறட்சியோ, இல்ல அவங்களுக்கு ஒரு வறண்ட போன ஒரு சூழ்நிலை திடீர்னு ஒரு மாற்றமோ, இல்ல அவங்களுக்கு ஏதாவது உடல்நிலை பாதிக்கப்பட்டோ, மனநிலை பாதிக்கப்பட்டோ, கோர்ட்டோ, போலீஸும் கையும் அப்படி அலையும்போது, சுற்றத்தார்ல சண்டை, பங்காளி மோதல், ஒருத்தருக்கு ஒருத்தர் வெட்டுக்குத்து இதெல்லாம் நம்ம நெறைய என்னோட அனுபவத்துல சொல்றேன். இந்த மாதிரிலாம் வரும். ஏன்னா, எப்பவுமே ஒரே நிலையமோட குலதெய்வத்த வழிபடணுங்க. சில நேரத்துல இல்லாதவங்களுக்கு வேற விஷயம். கும்பிட்டுட்டே இருந்தா அவனுக்கு பொருளாதார வசதி இல்லன்னா, அது வேற விஷயம். ஆனா, எல்லாம் இருந்து சில நேரத்தில கோட்ட விடும்போது, கண்டிப்பா குலதெய்வம் கொஞ்சம் வச்சு செய்யும் தான். ம். அப்ப நீங்க கும்பிட்டு தான் ஆகணும். இதான் உங்க கேள்வி. அதுக்கு தான் உள்ள இந்த பதில சொல்றேன். வேற டவுட்டா இருந்தா டெல் மீ. ஓகே மேம். இப்போ குலதெய்வத்த வழிபாடு செய்யறப்போ, இந்தந்த விஷயங்கள் கட்டாயமா பண்ணணும். ம். அதே மாரி இந்தந்த விஷயத்த தவிர்த்துக்கணும் அப்டின்னா, அது என்னென்ன சொல்லுவீங்க? தவிர்க்கிறதுக்கு என்ன இருக்குது? எல்லாம் அவங்களுக்கு என்ன பூஜையோ அத குடுக்கணும் அவ்வளோதான். தவிர்க்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. வேற ம். என்ன எத தவிர்க்கணும்னு நீங்க கேட்கிறீங்க? சில பேர் சொல்லுவாங்க, ம். மாமிசத்த வந்து இப்போ உதாரணத்துக்கு கருப்புசாமியே எடுத்துப்போமே. ம். அவருக்கு வந்து இந்த மாமிசம், இந்த அசைவம் கண்டிப்பா. எல்லாம் வந்து நிச்சயமா, கண்டிப்பா நம்ம நிச்சயமா, குடுக்கணும். நிச்சயமா. ம். ஆனா சில பேர் சொல்றாங்க, நீங்க போய் உங்க குலதெய்வத்த பார்க்கும்போது, அங்க வந்து நீங்க வந்து பொங்கலே வைக்கலாமே. ஏன் அங்க அசைவத்த படைக்கிறீங்கன்னு சொல்லி சில பேர் சொல்லுவாங்க. ம். அந்த மாரிலாம் இருக்கா மேம்? அதாவது சில பேர் வந்து சைவமா கும்பிடுறவங்க இருக்கிறாங்க. அத நம்ம அவங்கள சொல்ல முடியாது. பெருமாளுக்கு தயிர் சாதம் வச்சா கம்முனு இருப்பாருங்க. ம். பெருமாள் வந்து தயிர் சாதம் வைக்கலாம், நீங்க சக்கரை பொங்கல் வைக்கலாம், மிளகு பொங்கல் வைக்கலாம், வடை வைக்கலாம், பாயாசம் வைக்கலாம். அவருக்கு இந்த மாரி ஒண்ணு சைவ அறுசுவை விருந்தும் நீங்க வைக்கலாம். அதே நேரத்தில சுடல மாடசாமிக்கு நீங்க தயிர் சாதம் வச்சாலோ, இல்ல பத்ரகாளி அம்மாவுக்கு தயிர் சாதம் வச்சாலும் அது வெறி பிடிச்சிரும்ல. அப்ப அவங்கவங்களோட வழிபாட செஞ்சு தானே இருக்கும். அவங்களுக்கு உள்ள அவதாரம் வேற தானே. அவங்களுக்கு உள்ள குணாதிசயம் அதானே. அவங்களுக்கு உள்ள தீனிய நீங்க குடுத்து தானே ஆவணும். ம். ஓகே. நீங்க சக்கரை பொங்கல் வைக்கலனா கூட பரவால்ல மாடசாமிக்கு. ஆனா அந்த மாமிசத்த வச்சு வச்சு தான் தான் ஆவணும். ஆகணும். அது உண்ம தானே. ஓகே. இப்ப அ. குலதெய்வம் தெரியல. ம். எது வந்து நம்மளோட ம். குடும்பத்தோட குலதெய்வம்னு நெறைய ம். குடும்பத்துக்கு இப்பவும் தெரியாம தான் இருக்கு. அவங்க ம். என்ன பண்ணணும்? குலதெய்வம் தெரியாதவங்க. தெரியாதவங்க இஷ்ட தெய்வமே நல்லா காப்பாத்தும். சில பேர் நினைக்கிறாங்க குலதெய்வத்த கும்பல இஷ்ட தெய்வம் காப்பாத்துது. இது மூட நம்பிக்கை ஒத்துக்க மாட்டேன். ம். நம்பிக்கை இருக்கணுங்க. குலதெய்வமே தெரியாதவன் என்ன பண்ணுவான்? ம். குலதெய்வமே தெரியாதவன் எந்த தெய்வம் கும்பிடுறோமோ அவங்க காலடியில சரணாகதி அடைய வேண்டியதுதான். எனக்கு தெரியாதும்மா. நீயே எனக்கு குலதெய்வமா இருந்து வழிகாட்டுன்னா கண்டிப்பா கண் திறந்து பார்க்கும் தெய்வம். ம்ஹ்ம். இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, நெறைய மக்களோட இது ம். வந்து மைண்ட் வாய்ஸ் அப்டின்னே சொல்லலாம். ம். அவங்களுக்கு எது குலதெய்வம்னு தெரியாது. ஆனா ம். வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா சாமிங்களும் அவங்க வழிபாடு செய்வாங்க. ம். இத தாண்டி எந்த ஒரு நல்ல விஷயம், எந்த ஒரு காரியத்துக்கு அவங்க போணும்னா கூட, அந்த காரியம் சித்தி ஆவணும்னா, எல்லை தெய்வம் அவங்களோட தெருவுல வந்து இருக்கக்கூடிய ம். அந்த எல்லை தெய்வத்துக்கு போய் ஒரு விளக்கு போட்டுட்டு போவாங்க. இல்ல இந்த எல்லை தெய்வத்த பார்த்துட்டு போவாங்க. ம். ஸோ அந்த எல்லை தெய்வத்த வழிபாடு செஞ்சாலும் நல்ல விஷயங்கள் நடக்கும் நல்ல இல்லையா? விஷயம் நடக்கும். எல்லாத்தையும் கும்பிடலாமே. ஒரு ஒரு ஏரியாவுக்கும் ஒரு ஒரு எல்லை தெய்வம் இருக்கும். ம். ஒரு ஒரு வட்டாரத்துக்கு ஒரு ஒரு தெய்வம் இருக்கும். ஒரு ஏரியால வந்து முத்துமாரி இருப்பாங்க. ஒரு தெய்வத்தில பெரியபாளையத்துல இருப்பாங்க. எங்க ஏரியால அசோக் நகர ஏழூர் எல்லைப்பிடாரி. பத்ரகாளி அம்மா. ஒரு ஒரு எல்லை தெய்வம் இருக்கலாம். கண்டிப்பா கும்பிட்டுட்டு போலாம். கண்டிப்பா துணை செய்யும். அதே மாரி சில இடத்துல இந்த நாகாத்தம்மன் கூட இருக்கும் ஆமா. இல்லையாம்மா? நாகாத்தம்மன் கூட இருக்கும். ஓகே, ஓகே. ம். இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப வேற மதத்துல நம்ம எடுத்துப்போம். நம்ம ம். பேர் சொல்ல வேண்டாம். மத்த மதத்தாருங்களுக்கு வந்து இந்த ம். குலதெய்வம் அப்படியெல்லாம் கிடையாது. ம். ஆனா, அவங்க அதுலயும் வந்து கஷ்டப்படுறவங்களும் இருக்காங்க, நல்லா வாழ்ந்தவங்களும் இருக்காங்க, ம். வாழ்ந்துட்டு இருக்கவங்களும் இருக்காங்க. ம். ம். ஸோ, அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த குலதெய்வத்து மேல நம்பிக்கை கிடையாது இல்லையா? ம். அதே நம்மளோட இதுல மட்டும் குலதெய்வத்த கண்டிப்பா வழிபாடு செய்யணும் அப்படின்னு ஏன் ஐ மீன் எங்க இன்சிஸ்ட் பண்றாங்க? இந்து பரம்பரையில இதனுடைய ப்ரொசீஜர் இது. ம், அதாவது
இந்து மதம் இது. இப்ப கிறிஸ்டியனுக்கு அவங்களுடைய ப்ரொசீஜர். முஸ்லீமுக்கு அவங்களுடைய ப்ரொசீஜர். அவங்க எ முஸ்லீம்ல மட்டும் 5 தான தொழுவலியா? ஆமா. அவங்க செய்றாங்கல்ல. செய்யாம இல்லையே. கிறிஸ்டியன்ல பைபிள் எடுக்குறாங்க. பட் நம்ம தமிழ் மதத்துல இருந்து, இந்துத்துல இருந்து மாறிர்றாங்க இல்லையா? மாறிட்டு சில பேருக்கு கிரகம் நல்லா இருந்தா ஓடிடுது. ம். சில பேர் குலதெய்வம் வச்சும் செய்யுதே. என்ன நான் பார்த்துருக்கிறேன். என்கிட்டயே வந்திருக்கிறாங்களே. ஓகே. இப்ப நீங்க ஆ. வச்சு செய்து வச்சு ஆ. நீங்க உங்களோட அனுபவத்துல வச்சு செஞ்ச குடும்பத்த பத்தி அந்த அனுபவத்த சொல்ல முடியுமா? அதாவதுங்க ஒரு அம்மா கிறிஸ்டியன்ல போயிடுச்சு. ஆ, கிறிஸ்டியன்ல போயிட்டாங்க. ஒண்ணும் தப்பு இல்ல. ஆ. அவங்களுக்கு வந்து குலதெய்வம் வந்து நம்ம இந்த ரெட்ட மாரியம்மன் ஏதோ சொல்றாங்க. ரெட்ட மாரியம்மன் ஒரு தெய்வத்த கோட்டையில கோட்டை மாரியம்மன்ல ஏதோ 2 மாரியம்மன வச்சு கும்பிட்டுருந்த பரம்பரை ஒரு குடும்பத்தார். அவங்க எந்த சூழ்நிலையில கிறிஸ்டியன்ல மாறிட்டாங்க. பட் பொருளாதார வசதிக்கு எந்த குறையும் இல்ல. ஆனால் அவங்களுக்கு வந்து திருமண தடை, ஏதோ ஒரு பயம் குடும்பத்தில. யாரும் ஜல் 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 நடக்கிற மாதிரி ஒரு அந்த ஒரு ஃபீலிங். அப்புறம் அவங்களுக்கு ஏதோ ஒரு வைப்ரேட் ஆகுது உடம்புல. இந்த மாதிரிலாம் இருந்து என்கிட்ட வந்தாங்க. அப்ப நான் சொன்னேன். அப்ப நான் சொன்னேன், "நீங்க உங்க நீங்க இஷ்டப்பட்டு மாறுனத நான் எதையுமே சொல்ல முடியாது. இருந்தாலும் குறை இருக்குது நான் கண்டுபிடிச்சேன். இப்ப அவங்களுடைய பாட்டி போய் செய்றாங்களே, நல்லாயிடுச்சு அந்த பொண்ணு." சோ அவங்க அப்படின்னு. பாட்டி போய் செய்றது வந்து அப்ப நல்லா அப்ப இருக்கு. யாராவது நல்லாயிருக்கு. ஒருத்தர் வழிபாடு செஞ்சாலும் அந்த குடும்பம் ஆமா செழிக்கும்ன்றீங்க. நல்லாருக்கும். ம். ஓகே மேம். இப்ப இன்னொரு ஒரு முக்கியமான கேள்வி. இப்ப குலதெய்வம் தெரியல அப்டின்னாலும் வந்துட்டு நாங்க கண்டுபிடிச்சு சொல்லுவோம்னு சொல்லிட்டு நெறைய பேர் ஊடகத்துல சொல்லிட்டு இருக்காங்க. ம். ம். சோ உங்களோட அனுபவத்துல அந்த மாரி கண்டுபிடிச்சு சொல்ல முடியுமா? கண்டுபிடிச்சு சொல்லலாங்க. சொல்லாமலாம் இருக்க முடியாது. ஆனா கரெக்ட்டா சொல்லணும். என்ன, ஏதோ ஒண்ணு சொல்லி மக்கள பயங்காமிக்கிற அளவுக்கு நான் அந்த அளவுக்கு பெரிய ஆள் இல்ல. இருக்கிறத சொல்றேன். நான் நெறைய சேனல்ல சொல்லியிருக்கிறேன். நம்ம ஏதோ ஓரளவு சொல்லலாம். இந்த மாரி குலதெய்வம்ன்றது இவங்க அந்த அருள் நேரத்தில சொல்லுவோம். அத அவங்க கடைபிடிச்சிருக்கிறாங்க. சில பேர் பேர் சொல்ல விரும்பல. சில உயர் அதிகாரிகளே குலதெய்வம் தெரியாம வந்திருக்கிறாங்க. நாங்க சொல்லியிருக்கிறோம். வழிபாடு நடந்துட்டு இருக்குது. இருக்கிறாங்க. அதுக்குன்னு இஷ்ட தெய்வம் வந்து துணை செய்யாததுன்றதெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்ல. இஷ்ட தெய்வமும் துணை செய்யும். இப்போ நீங்க இந்த பத்ரகாளி அம்மன், சுடலமாடசாமி, கருப்புசாமின்னு சொல்லிட்டு இருக்கீங்க இல்லையா? அப்ப குலதெய்வத்துல கூட உக்கிர தெய்வங்கள் வருமா? ஆமா, குலதெய்வம் வருதே. எங்களுக்கு குலதெய்வம் சுடல மாட்ட சாமி தான். எத்தன தடவ உங்ககிட்டயே சொல்லியிருக்கிறேன். ஆமா. ஆ. இப்ப சுடலமாடசாமிய நீங்க எப்படி வழிபாடு செய்வீங்க? ஆ. உங்களோட குலதெய்வத்த? ஏங்க நாங்க கடா வெட்டுறோம். பங்குனி உத்திரம் திருநா நடக்குது. வருஷம் வருஷம் நடக்குது. எங்க அப்பா காலத்துலேருந்து நடக்குது. மின்ட்ல எங்களுக்கு பூர்வீகம் திருநெல்வேலி. மின்ட்ல அந்த சிலைய எடுத்துன்னு நான்லாம் பிறக்கறதுக்கு முன்னாடி எங்க அக்காலாம் குழந்தையா இருக்கும்போதே வச்சாங்க சிலை. இன்னும் நடக்குது. வராங்க பக்தர்கள் வராங்க. கும்பிடத்தான் செய்றாங்க. கடா வெட்டு நடக்குது. பன்னிக்காவு நடக்குது. மயானம் போது சாமி. சுட்டெலும்பு, வெந்தெலும்பு, வேவாத எலும்பெல்லாம் மருளாடி வந்து சாப்பிடுறாங்க. இதெல்லாம் உண்மதான். ஏன் மேம் இப்போ ம். உக்கிர தெய்வத்தோட வழிபாடு செய்யறப்போ நெறைய விஷயங்கள் ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்றாங்க. ம். வீட்ல வந்து உக்கிர தெய்வத்தோட ஃபோட்டோவே வைக்கக்கூடாதுன்னு சில பேர் சொல்றாங்க. ம். உக்கிர தெய்வத்தோட சிலை வைக்காதீங்க. அப்படியே சிலை வச்சாலும் அது இவ்வளோதான் வைக்கணும் அப்படின்றாங்க. ம். சோ இப்ப சில பேருக்கு குலதெய்வம் வந்து உக்கிர தெய்வமா இருக்கும் பட்சத்துல எப்படி? சிலையா ஏன் வைக்கிறீங்க? ம். ஃபோட்டோ வச்சு கும்பிடலாமே! ம். ஏன் உக்ர தெய்வம் தானே! அது உக்ர பேய் இல்லல்ல. இதானே உண்ம. அது உக்ர தெய்வம் தானே! உக்ர பேயோ, உக்ர ஒரு சூனியமோ இல்லையே! எதுக்கு மக்கள் இப்படி பண்றீங்க? அது தப்புங்க. நான்லாம் சுடலமாட சாமிய வீட்லயும் வச்சிருக்கிறேன். எங்க வீட்டு வாசல்லயும் வச்சிருக்கிறேன். ஆ. அதெல்லாம் சும்மா அதெல்லாம் வந்து கும்பிடலாம். தப்பே இப்ப கிடையாது. சுடலமாடசாமி எப்படி மேம் வழிபாடு செய்றது? அது இப்ப தானே சொன்னேன். கிடா வெட்டு, பன்னி குத்தி கவலம் உண்டு அவருக்கு. ஏன் மேம் இந்த மாதிரி எல்லாம் அவருடைய குடுக்குறாங்க? பிறப்பு கைலாசத்துல ஈசன்கிட்ட வரம் வாங்கிட்டு வந்த வரம் அப்படி. தவத்துல இருந்த உமைகள் கொடுத்த வரம் அப்படி. அவர் சிவபுத்திரன், பகவதி புத்திரன், பேச்சு புத்திரன், கைலையில பிறந்ததுனால கைல புத்திரன் அவரு. அவர் பல அவதாரத்த வாங்கின்னு வந்தாரு. அதனால அவருக்குள்ள சுபாவம் இருக்கத்தானே செய்யும். அவருக்குள்ள தீனிய நீங்க குடுத்து தானே ஆகும். அடுத்ததா ம். பாத்தீங்கன்னா, பேர் சொல்லவே நெறைய பேர் பயப்படுவாங்க. ஆ, காட்டேரி. ஆ. காட்டேரிய கூட நெறைய கிராமங்கள்ல இன்னமும் வந்து எங்களோட குலதெய்வம் காட்டேரி அம்மான்னு சொல்லி சொல்றாங்க ம். இல்லையா? அப்ப காட்டேரிய வந்து வழிபாடு செய்றப்போ சில பேர் பயப்படுறாங்க ஏன்? அதாவது நீங்க கேட்கிற கேள்வி என்னன்னா, காட்டேரியில எத்தனையோ வித காட்டேரி இருக்குது. ம். பார்வதி அவதாரமான காட்டேரி ஒண்ணு இருக்குது. அந்த காட்டேரிய வந்து ஒரு ஓரத்துல குலதெய்வமா கும்பிடுவாங்க. ஆனா அதுவும் உதவி செய்யும். ஆனா இருந்தாலும் காட்டேரி புத்தி வரும் அதுக்கு. ம். இருக்கிற உண்மைய சொல்றோம். பார்வதி அவதாரமான காட்டேரி தெய்வ சக்தி உள்ளது தான். ஆனால் அதையும் கும்பிடுறாங்க. அவங்க கும்பிடுறது அவங்க மட்டும் தான் சாப்பிடணும். மத்த நம்ப அடுத்த பர்சன் முடியாது. அத வந்து சாப்பிடவும் குடுக்க மாட்டாங்க. நம்மளுமே அங்க நிக்கவும் கூடாது. அது ஒரு வழி, தனி வழி. ம். ஆமா. இது என்ன என் வழி தனி வழியா? ஆமாங்க. உண்மைதான். காட்டேரி வழிபாடுன்னாலே, அது பத்ரகாளி அம்மனுக்கு வந்து அது அம்மன் அவதாரத்துல போயிடுது.
இது காட்டேரி ரூபம்னா அதுக்குள்ள புத்தி தானே இருக்கும். ம், ம், ம். என்ன இருக்கிற நீங்க கேட்டதுக்கு நான் விளக்கத்த குடுக்க வேணாமா? ம். ஏன் மேம் இப்போ நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க இல்லையா? ம். அதுதான் எனக்கு அந்த ஆ. சந்தேகமும் இருந்தது. சில ம். பேர் இந்த காட்டேரிய வந்து வ வருடத்துக்கு ஒரு தடவ வந்து அந்த சில விஷயங்கள்லாம் பண்ணி கும்பிடுவாங்க. ஏன்னா, அவங்களோட ம். குலதெய்வம் காட்டேரியா இருக்கும். ம். அப்படி பண்றப்போ, "இன்னைக்கு நாங்க எங்க வீட்ல இன்னைக்கு கும்பிட போறோம்பா" அப்படின்னு ம். சொல்லிடுவாங்களாம். ம். அப்போ எதிர்க்க யாரும் நடந்து வரக்கூடாது. ம். அந்த பர்ட்டிகுலர் நேரத்துல அந்த சைடா கூட யாரும் போக்கூடாது. போனா அடிச்சுரும் அப்படின்னு சொல்றாங்க. அது என்னது மேம் அது? அது உண்மதான். உண்ம. அதாவது இந்த 6 மணிக்குள்ள சட்டி பண்ணலாம் காலி பண்ணி வந்துருவாங்க. ஆ. சொல்லிடுவாங்க. அவங்கள அதுக்கு ஒரு ஒதுக்குப்புறமான இப்பவும் ஒரு சில காடுகள்ல கும்பிடுறாங்க. ஆனா அவங்க குலத்துக்கு அது காக்குது. குடும்ப தெய்வமா நிக்குதுங்க. நிக்காமலாம் இல்ல. அதுக்குள்ள பூஜைய குடுத்துடணும். ஆனா அது அவதாரம் காட்டேரி. அத வந்து நம்ப வந்து அங்க கும்பிடுறதோட வச்சுக்கணும். அந்த காட்டேரி ரூபத்த கொண்டாந்து வீட்ல வச்சு கும்பிடக்கூடாது. ம்ஹ்ஹ்ம். ம்ஹ்ம். இது உண்மையான கேள்வி. ஒத்துக்கிறேன். அதான் சொல்றேனே ஏற்கனவே நெறைய சேனல்ல சொல்லியிருக்கிறேன். நம்பிக்கை இருக்கணும். மூட நம்பிக்கை இருக்கக்கூடாது. சில விஷயம் ஒத்துக்கக்கூடிய விஷயம். சில விஷயம் ஒதுக்கக்கூடிய விஷயம். அதனால வந்து இது உண்மை. ஏன்னா அது அவதாரமே காட்டேரி. அதனால அதுக்குள்ள உடன்பாடான பூஜைகள்லாம் அந்த ஒரு பகுதியில தான் செய்யணும். உக்ரதெய்வ வழிபாடு வந்து இப்போ அ, ஒருத்தவங்க செய்றாங்கன்னு வைங்களேன். ம், உதாரணத்துக்கு பத்ரகாளியோ, ம், இல்லாட்டி வந்துட்டு காட்டேரி அம்மாவையோ, ம். இவங்களலாம் ஒரு பெண் வந்து பயங்கர வெறித்தனமா கும்பிடுறாங்கன்னா, அவங்களும் கொஞ்சம் ரொம்ப ஆக்ரோஷமா, கோவக்காரங்களா இருப்பாங்கன்றாங்களே மேம். அதாவது எப்படின்னா சொல்றேன் கேளுங்க. பேய் புடிச்சவங்களுக்கு பேய் உணர்வுமா இருக்காதா? பேய் புடிச்சு ஆடின்னு வராங்கல்ல. ஆமா. அது என்ன கேக்குது? நான் இங்க செத்தேன், இங்க சரக்கு புடிச்சேன். குடு. இங்க புடிச்சேன் நானு. எனக்கு ஒரு மூக்குத்தி குடு. ஆ. எனக்கு குழந்தை மேல ஆசை. புள்ள தச்சது செத்துட்டு புடிக்கிறாங்க. ஐயோ! ஓட்டிட்டு அனுபவத்துல தான் சொல்றேன். என்ன உண்மையான பேய் பிடிக்கும். சும்மா நான் பேய் மாரி நடிக்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சிருவேன். அதெல்லாம் வேற விஷயம். அது பர்சனல வச்சுங்க தாக்க வரும். அது ரூட் வேற. இருந்தாலும் இத சொல்லி முடிச்சிடுறேன். கர்ப்பவதி புடிச்சுக்குவா. எனக்கு குழந்தை வேணும். நான் அவளுக்கு குழந்தைய தூக்கி குடுக்க முடியும். ஒரு பொம்மை செஞ்சு தான் நான் கையில குடுக்க முடியும். ம். நான் அப்படியே ஓட்டியிருக்கிறோம். பேய் புத்தி. அந்த பொண்ணு நல்லா இருக்கும். அதோட ஆக்டிவிட்டீஸ்லாம் மாறிடும். சாப்பிடுறதுல ஆகாரமா சாப்பிடும். அந்த பொண்ணு வந்து கொஞ்சம் கறி மீன அவாய்ட் பண்ற பொண்ணு, கொதிச்ச கறியெல்லாம், பச்சை கறி வாசனைலாம் கேட்டுச்சு. இத வச்சுலாம் நாங்க கெஸ் கண்டுபிடிச்சு பண்ண அத முடியும். கிளியர் கிளியர் பண்ணியிருக்கிறேன். பேய் புடிச்சிருந்தா, பேய் குணாதிசயம் அதுக்கு இருக்கும். அத கண்டுபிடிச்சு ஓட்டலாம். ஆனா சாமி இருக்கிறவங்களுக்கு சொல்றேன் கேளுங்க. இப்போ பத்ரகாளி அம்மா அவங்க முடியில இருக்குதுன்னா, சாமி சக்தி தான். இருந்தாலும் அது அந்த முடி இப்போ என் மேல பத்ரகாளி அம்மா இருக்குதுன்னா, நான் ரொம்ப சைவமாவே இருந்தா, எங்கனா உதிர கடிச்சுக்கிறது, நாக்க கடிச்சுக்கிறது நடக்கும். இதே அனுபவம் எங்க சிஷ்ய பிள்ளைய கேட்டா கூட சொல்லுவாரு. என்ன உண்மதான். பேய் புடிச்சவங்களுக்கு பேய் குணம் இருக்கும். சாமி இருக்கிறவங்களுக்கு சாமி குணம் இருக்கணும். நாங்க என்னதான் சைவ பூஜை நாங்க பண்ணின்னு இருந்தாலும், அந்த நேரத்தில சாமி உள்ளவங்களுக்கு, இந்த உக்ர தெய்வத்து உள்ளவங்களுக்கு கொஞ்சம் கரிமீன் தானாவே கேட்கும். அது ஒரு சக்தி வாய்ந்தது தான். அது இல்லன்னு சொல்ல முடியாது. பேய் புடிச்சிருந்தா அந்த ஒரு உகாரம் இருக்கும். அத கிளியர் பண்ணிட்டு நாங்க ஒரு தெய்வ சக்தி இருக்கட்டும், அதுவும் அமைதியாயிடும். ஆனா, தெய்வம் உடம்புல இருக்க அதனோட ஆக்டிவிட்டி சில பேருக்கு உண்டு தான். தெய்வ ம்ஹ்ம். சக்தி மும்முரமா இருக்கிறவங்களுக்கு மட்டும் சொல்றேன். அரகுர ஆடுறவங்களுக்கு நான் சொல்லல. மும்முரம் கொண்டவங்களுக்கு தான் இந்த பதில். அதே மாரி இந்த ம். சங்கிலி கருப்பு, முனீஸ்வரன் அது மாரிலாம் 18ஆம் படி கருப்பு அப்படிலாம் சொல்றாங்கல்ல மேம். இவங்கலாம் கூட குலதெய்வ கேட்டகரி தானே? ஆமாமா. ஓ! குலதெய்வ இவங்களுக்கு கேட்டகரி. வழிபாடு பண்றது எப்படி மேம்? இதே மாரி தான். எப்படி ஒரு ஒரு தெய்வத்துக்கு வழிபாடு வழிபாடு பண்றோமோ, அந்த மாரி கருப்பசாமிக்கு அவருக்கு என்ன தேவையோ, அவருக்கு இந்த சல்லட குல்லா போட்டு நையாண்டி மேளம் அடிக்கிறாங்க. அவர் வந்து ஒரு ராமர் அவதாரம் ஒரு அக்னியில பிறந்தவர் தான். இருந்தாலும் அவருக்குள்ள வழிபாடு பண்ணின்னு தானே இருக்கிறாங்க. அதெல்லாம் உண்மைதான். ம், இப்போ ஒரு வீடு இருக்கு. ம், அந்த வீட்ல வந்து கிணத்துலயோ, இல்ல வீட்லயோ வந்து இந்த செங்கல் வச்சு முனீஸ்வரன வழிபாடு செஞ்சுட்டு ம், இருந்தாங்க. இது ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். அத ம். கேட்கிறேன். சொல்லுங்க. அப்படி வழிபாடு செஞ்சுகிட்டே இருக்காங்க அந்த வீட்ல. முனீஸ்வரன கும்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. டக்குன்னு அந்த ஃபேமிலி வந்து காலி பண்ணிட்டு போயிடுறாங்க. ம், காலி பண்ணிட்டு போயிட்டதுக்கு அப்புறம் அடுத்த ஒரு குடும்பம் வந்து அந்த வீட்ல வசிக்கிறாங்க. ம், வசிக்க ஆரம்பிச்சு கொஞ்ச நாள்லயே அந்த வீட்ல இருக்கவங்களுக்கு அந்த வீட்டுக்குள்ள இருக்க முடியல. பிரச்சனை மேல பிரச்சனை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்னன்னு பார்த்தா, இதுக்கு முன்னாடி இருந்தவங்க வந்து அந்த முனீஸ்வரன் வழிபாடு செஞ்சு, ம். அந்த முனீஸ்வரன எடுத்துட்டு போகாம விட்டுட்டாங்க. அதனால தான் அந்த வீட்ல யாராலயுமே இருக்க முடியலன்னு சொல்லி சொல்றாங்க. இதெல்லாம் உண்மையாங்க? இல்லம்மா உண்மை. எப்படின்னா, இவங்க கும்பிட்டு விட்டுட்டு குழந்தையும், தெய்வமும் கொண்டாடுற இடத்துல தான். நல்லா கவனிக்கணும் நீங்க. அவங்க போனவங்க அத கொஞ்சம் பூஜை பண்ணி எடுத்துன்னு போயிட்டுருக்கணும். ம். முனீஸ்வரன் மட்டும் இருந்தா பரவாயில்லையே! பின்னாடி ஒரு காட்டேரியும் அது கூட சுத்துவாங்கல்ல. ஓ! முனீஸ்வரன் கூட காட்டேரி இருப்பாங்க. இது புரிஞ்சவங்க, தெரிஞ்சவங்க அப்படி விட்டுட்டு போனா, அது தப்பு தான் அது. அப்ப சும்மா இருக்கிறவங்களுக்கு என்ன தெரியும்? ஒரு கிறிஸ்டியனா உள்ள குடி வராங்க. ம். இல்ல ஒரு முஸ்லீமா வராங்க. இல்ல உண்மை நாட்டிலோட நடைமுறை காஞ்சனா பட உள்ளத சொல்றேன். ஸ்டைலுக்கு வச்சு செய்யும். அவங்க அதுக்கு வந்து ஏங்க முனீஸ்வரன் காப்பாத்துவாரா? காட்டேரி காப்பாத்தாது. ம். முனீஸ்வரன் கூட வர காட்டேரி வேற காட்டேரி தான். அடிக்கிற காட்டேரி, ஆள வந்து வாயில போடுற காட்டேரி. நீங்க இன்னொரு காட்டேரி கேட்டீங்க பாருங்க. காட்டுல கும்புற காட்டேரி, அது காப்பாத்துற காட்டேரி. காட்டேரியில பலவிதம் இருக்குது. நீங்க ம். எத கேட்டாலும் நான் சொல்றேன். அது என்னவோ கருவ தின்ற காட்டேரி ஒண்ணு அது இருக்குன்றாங்க. வந்து அது ஆமா கருவ தின்ற காட்டேரி. அது முனீஸ்வரன் கூட வர காட்டேரியும் கருவ தின்னும். உதிரப்போக்கு நெறைய உத்ரா போகுன்றாங்க. உக்ர உத்ர காட்டேரி, உக்ர காட்டேரி, அக்னி காட்டேரி, ரொண காட்டேரி, ரண காட்டேரி. இன்னும் என்ன காட்டேரி வேணும்? அப்பா! ஆ.
பத்ரகாளியம்மா அவதாரத்துல வர காட்டேரி மட்டும்தான் சாமி. இருச்சி. ம். இருச்சி அம்மான்னுவாங்க அத. என்ன, ம்ஹ்ஹ்ம். அது வந்து அதுக்கும் கூட அதுக்குள்ள வழிபாட செஞ்சுட்டோமா வந்துரணும். அதாவது அதுக்குள்ள புத்திய காட்டும். இல்லையா? பத்ரகாளி அம்மன், அம்மன் அவதாரம். காளி ரூபம். காளி குமர் துஷ்டர்களை அழிக்கிறவ தான் துஷ்ட தேவதை. அதுக்காக பத்ரகாளிய கண்டு பயப்பட வேணாம். பத்ரகாளி அம்மா காக்கும் தெய்வம் தான். இப்ப காட்டேரி கதைக்கு வந்தீங்களா? அந்த காட்டேரி வந்து மாரி சிலைய வச்சுட்டு, கும்பிட்டுட்டு விட்டுட்டு போயிட்டா, புதுசா வரவங்க மாட்டிக்குவாங்க. ஓ! அப்ப முனீஸ்வரன வழிபாடு செஞ்சா கண்டிப்பா காட்டேரியும் இருக்குமா? டெஃபினட்டா நீங்க யார வேணாலும் கேளுங்க. முனீஸ்வரன கும்பிடுற குலதெய்வம் எத்தன பேர் இருப்பாங்க. அவரு தான் காப்பாத்துறாரு. காட்டேரி ஒண்ணும் காப்பாத்தாது. அதனால தான் அவர் முன்ன போவாரு. அது பின்ன வரும். பின்னாடி மேம் ஆமா. இதுலயும் எனக்கு ஒரு டவுட். இப்ப சொல்லுங்க. உங்களுக்கு காட்டேரின்றது டவுட் வந்துன்னு தான் இருக்கும். சொல்லுங்க. இப்ப ம். காட்டேரின்றவங்க கூட பார்வதியோட பார்வதி அவதாரம் பார்வதி தான். அவதாரம் பத்ரகாளி தான். ஆ. அமைதியா இருந்தா பராசக்தி. கோவமா இருந்தா காளி. ம். உக்கிரமா இருந்தா பத்ரகாளியா? எல்லாம் பத்ரகாளி தான். காளி, பத்ரகாளி, அங்காள பரமேஸ்வரி இதெல்லாம் அவங்க அவதாரம் தானே. அ. ஏன் மேம்? பட் டீனா நல்லா இருக்கிறீங்க. அமைதியா இருந்தவரு நல்லா பேசுறேன். உங்களுக்கு கோவம் வந்து உங்க முகமும் மாறுதுல்ல. மனிதர்களுக்கே முகமாற்றம், கோபம், ஆக்ரோஷம், அடிதடி வரும்போது, தெய்வமான அந்த ஆதிபராசக்திய தீண்டி விட்டு அவளும் கோவக்காரியா தானே மாறுவாங்க. இதுல என்ன உங்களுக்கு சந்தேகம்? என்ன சந்தேகம் அப்படின்னு ஆ. பார்த்தீங்கன்னா, அப்போ காளியோட இன்னொரு உருவம். அதாவது அதுதான் காட்டேரின்னும் சொல்றாங்க. ஆமா, இப்போ சில பேர் வந்து முனீஸ்வரன வழிபாடு செய்றாங்க. ஆமா. ஆனா, நான் காளி கோவிலுக்கு போமாட்டேன். எங்க ம். குடும்பத்துக்கு காளி ஆகாதுன்றாங்க. அப்ப அது எப்படி மேம் அது? அதெல்லாம் தப்புங்க. ஏன் காளி என்ன பேயா? ஏங்க காளி என்ன பேயாங்க? சாமி தானேங்க. பத்ரகாளிங்க. எதுக்கு அத அவங்களுக்கு ஒரு பயம் அது. ப ஐயோ! இந்த பத்ரகாளி கும்பிட்றவங்க வீட்ல போனா எதுனா ஆயிடுமான்னு அத தப்பு செய்றவங்களுக்கு தானே மேம் காளிய பார்த்தா பயம் வரும். ஏங்க தப்பு செய்றவங்களுக்கு பயம். சில பேர் இயற்கையாவே கொஞ்சம் பயப்படுறாங்க தான். நீங்க சொல்றது உண்மை. ஐயோ! பத்ரகாளி கும்பிடுறாங்க அவங்க வீட்ல. அது மாரி சொல்றாங்க தான். அதெல்லாம் பத்ரகாளி அம்மா வந்து உண்மையிலேயே மனசாட்சி கட்டுப்பட்டு உள்ள தாய். ம். கோவத்துல தான் பத்ரகாளி. ஆனா குழந்தை உள்ளம் கொண்டவ தான் காளி. இது உண்மை. என்ன அது அது வந்து ஆக்ரோஷம். அந்த மாரி இந்த துஷ்டர்கள அவங்க கும்பிடுற அவங்கள யார் கும்பிடுறாங்களோ, அவங்கள வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணா, அது காளி ரூபத்துல போய் தன்னுடைய பக்தன காப்பாத்துது. அதுக்காக வந்து அந்த அம்மாவ கொடூரக்காரின்னு சொன்னா எப்படி? கோவக்காரின்னு சொன்னா ஒத்துக்கிறேன். ஆனா கொடூரக்காரின்னு என்னால ஒத்துக்க முடியாதுல்ல. ஏன் மேம் சொல்லுங்க. முனீஸ்வரனுக்கு தாத்தான்னு ஏதாவது பேர் இருக்கா? முனீஸ்வரன் எல்லாரும் தாத்தான்னு தான் அது கூப்பிடுறாங்க. ஏன் மேம் ஒரு பாப்பா வந்து அப்படிதான் பின்னாடி தாத்தா இருக்கு, தாத்தா இருக்குன்றது. எங்கம்மா தாத்தான்னு போய் பார்த்தா தாத்தாவே இல்ல. பார்த்தா ஒரு ஆமாமா தாத்தா. செங்கல்ல இது பண்ணி தாத்தா வச்சிருக்காங்க. வராருன்னுவாங்க. ஏன் அப்படி முனீஸ்வரங்க. சொல்றாங்க? அது ரொம்ப காலமா சொல்றாங்கங்க. அவர் தாத்தாவ தான் ஆக்கப்பட்டார். தாத்தா வாக்கப்பட்டார். தாத்தாவாக ஆக்கப்பட்டார். ஆனா சாமி அவரு. எனக்கு வந்து அவர அவ்வளோ இஷ்டமா நான் மதிக்கிறேன். தெய்வத்த முனீஸ்வரன்றது ஒரு தெய்வம் மதிக்கிறேன். ஆனா, அவர தாத்தான்னு தான் கும்பிடுவாங்க. ஆனா, அவர்லயே பல அவதாரம் இருக்குது. ம். பால் முனீஸ்வரன், ஜடாமுனி, அப்புறம் வந்து இந்த போவாத முனி ஒண்ணு இருக்கும். ஜடாமுனியில மோசமான முனி சங்கிலி. சங்கிலி கருப்பு. அது சங்கிலி கருப்பன் வேற. இந்த முனீஸ்வரன்லயே பாடி காட் இருக்கிறாரே, ஆஹா. சென்ட்ரல் அவர பரவால்ல கும்பிடலாம். பால் முனீஸ்வரன கும்பிடலாம். இந்த ஜடாமுனி இருக்குது பாருங்க, அது அட்டகாசம் பண்ணது. ம். இப்போ ம். பால் முனின்னு சொல்றப்போ, அந்த முனீஸ்வரனுக்கு அவர் மட்டும் சைவம் சாந்த தானே? சுரூபம். ஆமா, சைவம். அவர் சாந்த சுரூபமா இருப்பாரு. இந்த ஜடாமுனி அப்படியே ஒருத்தர் மேல வந்து இறங்குனா, அப்படியே இரும்பு மாரி ஆயிடுவான். நான் பார்த்துருக்கிறேன். நானே அது சாந்தம் பண்ணியிருக்கிறேன். அதெல்லாம் உண்மதான். ம்ஹ்ஹ்ம். ம். இப்போ குலதெய்வ கோயிலுக்கு போறாங்கல்ல மேம். ம். போறப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த முனீஸ்வரன், இந்த சங்கிலி கருப்பு இந்த ம். மாரி விஷயங்கள்லாம் வந்து யாருக்காவது அருள் குடுக்கும்ல. அப்போ கண்டிப்பா. அவங்களுக்கு என்ன மாரியான மாற்றங்கள் உடம்புல தெரியும்? அருள் அருள் சாமி வந்து ஆடுறத சொல்றீங்களா? அருளாசி பண்றத சொல்றீங்களா? சாமி ஆடுறதே சொல்லல. அந்த ம். அருள் சொல்றேன். அந்த அருள் வந்தா ஆ. கொஞ்சம் வைப்ரேஷன் இருக்கும். ம். உண்மையிலே ஆத்மார்த்தமா நெனச்சா, அந்த வைப்ரேஷன் அவங்கள அருள விட ஒரு நல்ல மரலவே ஆட வேணாங்க அவங்க. ம். சாமி வந்து ஆட வேணாம். எல்லாருக்கும் சாமி வந்து ஆடணுன்ற அவசியம்லாம் இல்ல. சில பேருக்கு வந்து நல்லா ஐக்கியமாயிடுவாங்க அதுல. அந்த வைப்ரேஷன் ஒரு மாரி சிலுக்குற மாரி பண்ணுவாங்க. ஒண்ணுல கொட்டாய் வரும். கண்ல தண்ணியா ஊத்தும். அது ஒரு வைப்ரேஷன் தான். கடைசியா ஒரே ஒரு கேள்வி மேம். சொல்லுங்க. சில பேர் குலதெய்வத்த உழுந்து உழுந்து கும்பிடுவாங்க. எல்லாமே பண்ணுவாங்க. ஆனா அவங்க குடும்பத்துல பார்த்தீங்கன்னா, இந்த ஏவல், பில்லி, சூனியம் தாக்கம் இருக்குன்னுவாங்க. ம். ஏதாவது தீராத கஷ்டம் இருக்குன்னுவாங்க. அப்ப ஏன் மேம் குலதெய்வம் காப்பாத்த மாட்டேங்குது? ஏன் காப்பாத்துது? காப்பாத்தும். அதாவது அத வந்து கண்டுபிடிச்சு, இந்த மாரி எங்களுக்கு இருக்குதுன்னு நான் ஒரு நல்ல உண்மையான சாமியார்கிட்ட போனா, அது விடுதலை பண்ணி விட்டுருவாங்க. எதா தென்னா பித்தம் தெரிஞ்சு எங்கனா போய் மாட்டுனா, அது நம்ம ஒண்ணும் பொறுப்பு சொல்ல முடியாது. ஆனா சில பேருக்கு வந்து ஆ குலதெய்வத்த வழிபடுவாங்க. அவங்க வீட்ல குறை இருந்துன்னே இருக்கும். அததான் நீங்க ம், கேட்குறீங்க. ம், ம். ம். அது என்னன்னா, அந்த குலதெய்வத்தோட அருளாசி இருந்திருக்கும். இல்லாமல இருக்க காப்பாத்தும். இந்த பொண்ணுடைய ஊன்வின கர்மவினையும் இருக்கும். அத கண்டிப்பா இந்த பிறையில அவர் தீர்த்து வைப்பார். வைக்காமலாம் இருக்க மாட்டார். நம்பிக்கை தாங்க. உடனே மனச வந்து காலையில கேட்டா சாயந்தரம் வரம் கிடைக்கணும்னா சும்மா. சில பேருக்கு வந்து கிடைச்சிருது வரம். மனசு தான். ம். மனசு வந்து ஐக்கியப்பட்டா கண்டிப்பா வரம் குடுக்கும் தெய்வம். நம்பணும். நம்பிக்கை இருக்கணுங்க. சில பேருக்கு வந்து குழந்தை இல்லாத போயிடுதுன்றாங்க. அதானே எனக்கு தெரிஞ்ச வரையும் குலதெய்வ வழிபாட்டுல 100க்கு 98% அப்படி இல்ல.
1, 2 இருக்குது. அதனுடைய கிரக தோஷத்த பார்த்து பரிகாரம் பண்ணா கண்டிப்பா குலதெய்வம் இருக்கும். வழிகாட்டும். நம்ம உடனே சலிப்புத்தன்மை இதில பண்ண மாட்றாரு, இவரு செய்ய மாட்றாரு அப்படின்ற ஒரு முடிவுக்கு வர வேணாம்னு நான் சொல்றேன். ஸோ நெறைய விஷயங்கள் நம்மளோட பிரியபக்தி நேயர்களுக்கு இந்த குலதெய்வத்த பத்தின டவுட்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணீங்க. மிக்க மகிழ்ச்சி. நன்றி மேம். நன்றி.